நண்பேண்டா. ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க ஷோ நண்பேண்டா. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ற நான் வந்து உங்கள் பிரபாகர். நம்ம ஷோல வந்து இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு கூட நடந்த ஏன்னா ஒரு நகைச்சுவை சம்பவத்தை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு பஞ்ச் டைலாக் ஆரம்பிப்போம்ல. இன்னைக்கு பஞ்ச் டைலாக் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும்தான் இந்த பஞ்ச் டைலாக். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். இதுக்கு நடுவில் நேரத்துக்கு நமக்கு லவர்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் சூப்பர் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்னங்க? ஹலோ. உங்க பேர் என்னப்பா? சரண். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சரண். உன் பேர் ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். டிவி அதிகமா வால்யூம் வச்சிருக்கீங்களா? ஹலோ. டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்களா? ஹலோ. வணக்கம், உங்க பேர் என்னங்க? கம்மி பண்ணியாச்சு. ஹலோ, யாராவது ஒருத்தர் பேசுங்க போன்ல. ஹலோ, ஓகே, காலர் போயிட்டு. வணக்கம், உங்க பேர் என்னங்க? ஹலோ. ஹலோ. உங்க பேர் என்னங்க? ஹலோ சார், நான் என் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் டிவி வால்யூம் பார்த்துட்டு சார். ஓகே, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பாருங்களா சார். சொல்லுங்க சார். சார் கம் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த என்ன ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்களா? ஹலோ. ஓகே ஓகே, அவர் என்ன சொல்ல வரானா, ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட ஜோக்கு நிறைய இருக்கு, நான் எப்படி டக்குன்னு இந்த ஒரு நிமிஷத்துல நான் சொல்றது அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதுக்கு என்ன கிளம்பிட்டாரு. ஓகே, பரவாயில்லைங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருக்கு பாருங்க. அண்ணா இருக்காரா? இருக்காருங்க. வா நண்பேண்டா. ஓகே, காலர்ஸ்க்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தால் லவ் பண்ணுங்க. அரியர் வச்சிங்கன்னா கிளியர் பண்ணுங்க. தயவு செஞ்சு டிவி வால்யூம் கொஞ்சம் கால் பண்ணும்போது கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட அடுத்த சூப்பர் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் என்னங்க? புரியல, உங்க பேர் என்னங்க? கார்த்திக். கார்த்திக். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளஸ் டூ எழுதிருக்கேன். சூப்பர். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த என்ன ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? என்னது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? சொல்லுங்க. நான் சொல்லவா? சூப்பருங்க. நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றதுன்றீங்க? ஐயோ, ஹலோ ஹலோ அல்லலோ அலலலலா. ஓகே, என்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன சொல்ல சொன்னீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பென்சர் பிளஸ் வாடா உனக்கு மதியானம் வந்து உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரின்னு போனேன். சரி, இந்த காலையில இருந்தே நம்ம சாப்பிடாம சரி அப்படியே சமாளிச்சு போயிட்டு மதியானம் வாடா போலாம் அப்படின்னா, 20 நிமிஷம் 30 ரூபா இருந்தா குடும்பச்சு அப்படின்னா. சரி, 30 ரூபா கொடுத்தேன். மச்சான், நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு நாளைக்கு தந்துடுறேன் மச்சி அப்படின்ட்டான். நான் வாங்கி தரேன். அதான் மச்சான், வாங்கி தரேன் 30 ரூபா நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதியான நேரத்துல அவன் ஒரு சந்தோஷமான ஒரு வெறுப்பு ஒன்று ஏற்றலாம். அது மாதிரி வந்து உங்களுக்குள்ள என்ன ஒரு நகைச்சுவை சம்பவம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்காக ஒரு நகைச்சுவை வந்துட்டு இருக்கு பாருங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம ஷோல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஏன்னா ஒரு நகைச்சுவை சம்பவத்தை பத்தி நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க? கேக்குதுங்க, உங்க பேர்? பாலாங்களா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், வேலை செய்யறது. அப்படிங்களா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஏன்னா ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? நான் வந்து பெயிண்டிங் வேலை செய்யறோம். ஓகே. ஒரு நாள் சனிக்கிழமை சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு போகும்போது என் ஃப்ரெண்டு நானும் போயிட்டு இருந்தோம் சிக்னல் தாண்டி சிக்னல். ஓகே. ஒரு சிக்னல் இறங்கி கடையில் பார்க்க வாங்க போனான் அவன். நான் திரும்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். அவன் உட்காந்து போயிட்டேன். நாங்கள் எஸ்எல்ஜி டவர் கிட்ட போயிட்டேன் நான். இது வந்து வேணுட்டே பண்ணீங்களா இல்லை நிஜமா அப்படி இகழ்ச்சியா நடந்ததா? அவன் வந்து ஏறவே இல்லை. அப்புறமா பார்த்தா திரும்பி பார்த்தா ஆளே இல்லை. திருப்பி வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கான். சூப்பரா சரி. அதே மாதிரி தான் சூப்பரா இருந்துச்சு. நிஜம் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் காப்பாற்ற மாட்டாங்க. நீங்க நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நின்று ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ஐயோ நான் கீழே ஊன்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்தாங்க. சந்தோஷம் எல்லாருக்கும் உள்ள இருக்கு லைட்டா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு பாருங்க. நண்பேண்டா.
ஓகே, போன கால் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி நான் டீ கடையில் குடிக்கும்போது வந்து என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்டு சார்பா நான் பேசுறேன். இதே ஒரு ஃபிகர்னா நீங்க வண்டி விட்டுட்டு போயிருப்பீங்களா? சத்தியமா போயிருக்க மாட்டீங்க, தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு. ஓகே, நம்மளோட அடுத்த சூப்பர் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? பேசுறேன். வைசாலிங்களா? வைசாலி பேசுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி. சாரியா? இது பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் மீடியம். ஹலோ. என்ன? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தா ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்கம்மா. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி பீச் போனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தண்ணி விட்டீங்களா? ஒரு நிமிஷம், என்னோட சிஸ்டர் பேசணும் சொல்றா, குடுக்குறேன். கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஹலோ. ஹலோ. நீங்க சிரிச்சீங்களா பேசுனீங்களா? ஹாய். ஹாய். உங்க பேர் என்னங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? துர்கா. துர்கா, நல்லா இருக்கீங்களா? ஹலோ. நான் நல்லா இருக்கேன். ஓகேங்க, உங்க வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சிரிப்பொலி பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக இப்போ ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி டெஸ்ட் அடிக்கடி வைப்பேன். என்னைக்கு தோக்குறியோ அன்னைக்கு போட்டுறேன். நன்கேண்டா. வெல்கம் பேக் டு நண்பேண்டா. பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பைக் கேட்கும்போது நம்ம பைக் கொடுத்தோன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோலே போட மாட்டானுங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து திருப்பி வச்சுட்டு போயிடுவானுங்க வண்டியை. நம்ம அடுத்த நாள் வந்து எங்கேயாவது வெளியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பெட்ரோல் காலியாயிரும். நம்ம ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோன் பண்ணி என்னடா அது மாதிரி பெட்ரோல் காலி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று அடிப்பானுங்க, பாத்துருக்கீங்களா? டேய் என்னடா சொல்ற, வண்டி மைலேஜே தரது இல்லை, நேற்று தான்டா டேங்க் ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் வந்து நமக்கு அவன் சொல்றது கொஞ்சம் காமெடியா இருக்கும், ஆனா அதுக்கு மேல ஒரு வெறுப்பு இருக்குதான் சேம். பட் அதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான். ஓகே, நம்மளோட அடுத்த சூப்பர் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? வினோத். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வினோத் பேசுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் உங்ககிட்ட தான் பேசிக்கிறேன். சூப்பர். ஏங்க ஆட்டோ பேக்ல சவுண்ட் கேக்குது. ஆட்டோல இருக்கீங்க? இல்லைங்க சார். ஆட்டோல போயிட்டு இருக்கீங்களா? இல்லை வீட்டை தான் இருக்கேன். வீட்டாண்டா ஆட்டோ ஓடுது. அப்படி சொல்லுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தா ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? ஃப்ரெண்ட்ஸு கூட எதுவும் இல்லை, லவ்வர் கூட தான் நடந்திருக்கு. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. ஃப்ரெண்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து லவ்வரா மாறலாம், ஆனா லவ்வர் வந்து ஃப்ரெண்டா மாறக்கூடாது, சரியா? ஓகே ஓகே ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்ப உங்க லவ்வர் கூட நடந்த ஒரு நகைச்சுவை சொல்லுங்க. வேண்டாம் சார், வேண்டாம். லவ் வேணான்றீங்களா, லவ்வர் வேணான்றீங்களா? ஓகே, ஏதோ வந்து நீங்க சொல்ல வந்தீங்க. பட் நான் சொன்ன பஞ்ச் டைலாக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. 160 ரூபாய் சார். 2D5 சார். கார்னர் சீட் ஃப்ரெண்டு வாங்கிக்கோ. நன்கேண்டா. ஓகே, பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொய் சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி நகைச்சுவையாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் போவான். எல்லா கல்யாணத்துக்கும் வந்து டான்ஸ் எப்படி தெரியுமா ஆடுவான்? இப்படிதான் கை ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுவான். ஆனால் எங்கள் கையில் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், செம்மையாக குத்தணும் மச்சி, செம்ம டான்ஸ். யாராவது பார்த்தீங்களா? அந்த மாதிரி யாருமே எல்லாரும் பார்த்தாங்க மச்சி அந்த டான்ஸ் அப்படின்னா. டேய் நாங்களும் பின்னாடி இருந்து பார்த்தோம், நீ எப்படி கை ஆட்டினன்ட்டு எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம பொய் சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஓகே, நம்மளோட அடுத்த சூப்பர் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே சார். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்த என்ன ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? ஹலோ. நகைச்சுவை சம்பவம் நிறைய நடக்குது சார், எது சொல்றது தெரியல சார். சரி, நேற்றுக்கு நடந்ததை சொல்லுங்க. இப்பெல்லாம் தப்பிக்க முடியாது. சொல்ல முடியாது. அப்ப சரி, இன்னைக்கு நடந்தது அதுதான். இந்த பஞ்ச் டைலாக் மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சுங்க சார், நிறைய இருக்கு சார். ஆனா வந்து சரி ஓகே, நாளைக்கு நடக்க போறது சொல்லுங்களா? பரவாயில்லைங்க, சும்மா சொல்ல முடியும். இது மட்டும் கரெக்டா சொல்லுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார், சும்மா. ஓகே, ஏன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த விஷயம் நிறைய இருக்கும். டக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல வரும். ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. சைஃபா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. நன்கேண்டா.
வெல்கம் பேக் டு நண்பேண்டா. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சில பேர் நகைச்சுவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல கையிலே வச்சிருப்போம். ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் அடிச்சு நம்ம அப்புறம் கால் பண்ணோம்னா நம்ம மச்சான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது போய் ஏன்னா நம்ம வச்சு பண்ணி கையிலே தாண்டா வச்சிருக்கோம் நீ பார்த்தா அப்படின்னா இல்லை மச்சி நீ பிஸியாக இருந்த அதனால தான் ஒரு மிஸ்டு கால் மட்டும் அடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி போய் சொல்றது ஒரு நகைச்சுவையாக தானே இருக்கும். நம்மளோட லாஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்க பேர் என்னங்க? சார் பாண்டியராஜன் சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியர் இருக்கேன் சார். சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருந்தா என்ன ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? சார் சொல்ல புரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லுங்களா? ஆக்சுவலி இல்ல நீங்க சொல்றது ஆக்சுவலி சரியா புரியலன்னு கேக்குறேன். சரியா கேட்கல. அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த என்ன ஒரு காமெடி. நிறைய காமெடி சார், டெய்லி காமெடி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு 7 மணிக்கு நடந்த ஒரு காமெடி சொல்லுங்க. காமெடி சார் நிறைய ரன்னிங் காமெடியா இருக்கு சார். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் வந்து டைமிங் காமெடி சந்தான காமெடி மாதிரி டைமிங் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அதை பர்டிகுலரா மீன் பண்ணலாம் சொல்ல முடியாது. சந்தான சார் காமெடி தான் அப்பப்ப இல்ல எடுத்துட்டு ஓட்டுறது. சூப்பரா சமாளிக்கிறீங்க. ஏன்னா வந்து தெரியலன்றது வந்து எவ்வளவு நேரம் வந்து இழுத்து எலாகேட் பண்ணி டைமிங் அப்படி ரைமிங் அப்படி சொல்லிட்டு போறீங்க பாத்தீங்களா? இதுதான் வேணும். பரவாயில்ல, கால் பண்ணதுக்கு நன்றிங்க. ஓகே, இப்போ நம்ம எப்பவுமே ஷோ முடிக்கும் போது எப்பவுமே ஒரு பஞ்ச் டயலாக் கூட முடிப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச் வந்து இன்னைக்கு கரண்ட் டாபிக் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கருவறையும் இருட்டு கல்லறையும் இருட்டு, இதுக்கு நடுவில் எத்தனை வாட்டி தாண்டா கரண்ட் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எஸ்ஸா வருது. உங்கள் பிரபாகர். டேக் கேர், see you. நன்றி. சார் இப்பதான் அளவு சரியா இருக்கு.